நேஷனல் ஹெரால்டு வழக்குல ராகுல் காந்தியை இந்த மாத இறுதிக்குள்ள இடி விசாரிக்க போவதாக நியூஸ் 18 ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நியூஸ் 18 வெளியிட்டுள்ள இந்த செய்தியை பற்றி உங்க பார்வை என்ன? ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவு ஒண்ணு போறாரு. அதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் பார்லிமெண்ட்ல சக்கர வியூகம் பத்தி பேசினது பாஜகவில் இருக்கக்கூடிய ரெண்டுல ஒருத்தருக்கு வந்து பிடிக்காம போயிருச்சு. அதாவது ரெண்டுலன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ரெண்டுல யாரோ ஒரு ஆளுக்கு பிடிக்காம போயிருச்சு. அதனாலதான் அவங்க வந்து என் மேல இடி ரைடு விட போறாங்க. எனக்கு இடி ரைடு விட போவதாக இடியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே எனக்கு சொல்லியிருக்கிறாரு. நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன். இடி அதிகாரிகள் வாங்க அப்படின்னு சொல்லி இடியோடைய டைரக்டரை டேக் பண்ணியே நான் உங்களுக்கு சாயாவும் பிஸ்கட்டும் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருந்தாரு ராகுல் காந்தி. எப்போ நைட்டு 1 மணிக்கு போட்டிருந்தாரு. அப்ப இந்த பதிவு போட்ட உடனேயே பாத்தீங்க அப்படின்னா பாஜக தலைவர்கள், ஒன்றிய பாஜக அரசுடைய அமைச்சர்கள் அவர்கள் அத்தனை பேருமே என்ன சொன்னாங்க, நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் ராகுல் காந்தி அவர்கள் பொய் சொல்கிறார். இவரெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இந்த நாட்டிற்கு கிடைத்தது ரொம்ப அவமானமானது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர்கள் அனைவருமே சொன்னாங்கல்ல. இன்னும் கூடுதலாக கிரிராஜ் சிங் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த இடி அதிகாரி ராகுல் காந்திக்கு சொன்னாரு, அந்த அதிகாரி பெயரை சொல்ல முடியுமா, இப்படி போற போக்குல போய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இடி அதிகாரி ஒருத்தர் மீடியாக்களுக்கு, ஆமா நாங்க நேஷனல் ஹெரால்டு வழக்குல ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம், அவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்க போகிறோம் என்று சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப பாஜகவினர் அன்றைக்கு பரப்பியது போய் தான். அவங்களுடைய இரட்டை நாக்கு அம்பலப்பட்டு போச்சு. ராகுல் காந்தி போட்ட ட்வீட் என்பது அவருடைய தூக்கத்தை என்னைக்கு தொலைச்சிருக்கு அப்படின்றத இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஈடியை வச்சு மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக கணக்கு போட்டு பல்வேறு லீடர்ஸ கைது பண்ணிருக்கிறாங்க. ஆனா எல்லா லீடர்ஸுமே பாஜகவுக்கு பணிஞ்சு போனாங்களா? குறிப்பா வந்து மணிஷ் சிசோடியா அவர் தான் முதல்ல கைது பண்ணாங்க. அதன் பின்பு சஞ்சய் சிங்கை கைது பண்ணாங்க. அதன் பின்பு செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க. இப்போ வந்து கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. ஜார்க்கண்டுடைய முதலமைச்சராக கூட ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க. இப்படி அத்தனை பேருமே கைது பண்ணி அவங்களுக்கு நீங்க பாஜகவுல இணைங்கன்னு சொல்லதா இருக்கட்டும், அல்லது காங்கிரஸுடைய கூட்டணியில் நீங்க இணையக்கூடாதுன்னு சொல்லி கெஜ்ரிவாலுக்கு சொல்லப்பட்ட அந்த தகவலா இருக்கட்டும், இப்படி எல்லா டிமாண்டையுமே ஈடியை வச்சு மிரட்டி அவங்க சொல்லியும் கூட இந்த தலைவர்கள் யாருமே அடிபணையே இல்லை. அப்ப ஈடியுடைய விசாரணையை வைத்து இவர்களால அஞ்ச வைக்க முடியல, பணிய வைக்க முடியல அப்படின்னா, ராகுல் காந்தி போன்ற மிகப்பெரிய தலைவர்களை ஈடியை வச்சு பணிய வைக்க முடியும் என்று இவர்கள் நினைப்பதே வந்து மிகப்பெரிய ஒரு ஜோக்கா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த வழக்கு நீங்க குறிப்பிட்ட அந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கு என்பது இன்றைக்கோ நேற்றைக்கோ முளைத்த அந்த வழக்கு அல்ல. இது பல வருட காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்குல ஜூன் 2022ஆம் ஆண்டே ராகுல் காந்தியும் அவங்களுடைய அம்மாவான சோனியா காந்தி அவர்களையுமே 2 பேரையுமே இடி ஆபீஸ்க்கு வர வச்சு 1 நாள் 2 நாள் அல்ல 5 நாட்கள் வந்து விசாரணை நடத்தினாங்க. 5 நாட்கள்ல எவ்வளவு நேரம் விசாரணை நடத்தினாங்க அப்படின்னா 50 மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க. அதுல அப்படி 50 மணி நேரம் விசாரிக்கும் போது என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ராகுல் காந்தி ஒரு பொதுக்கூட்ட மேடையிலையும் பேசியிருக்கிறாரு, அதே போல பேட்டியாவும் கொடுத்திருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு சேரு, அந்த சேர்ல ராகுல் காந்தியை அமர வச்சு அந்த 50 மணி நேரமும் அந்த சேரை விட்டு அசையக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, அந்த சேர்லயே உட்காரணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நமக்கு தான் தெரியும் ஒரு சேர்ல எவ்வளவு நேரம் ஒரு ஆளால உட்கார முடியும். ஒரு அத்தியாவசிய தேவைகள் வந்தா கூட எழுந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படியான சூழ்நிலைகள் இருந்தும் கூட ராகுல் காந்தி அசையாம அந்த சேர்ல இருப்பதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய இடி அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னங்க உங்களுக்கு டயர்டே ஆகாதா, உங்களை உட்கார வச்சு எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, உங்களுடைய எனர்ஜி லெவல் அந்த சீக்கிரட்டை என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே இடி அதிகாரிகள் ராகுல் காந்தி கிட்ட கேட்டதாக ராகுல் காந்தியே சொன்னாரு. அது மட்டுமல்ல, இப்ப சமீபத்துல நடந்த தேர்தல் பிரச்சாரம் அதுல கூட பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி லக்னோல ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் சொல்றாரு, இடி அதிகாரிகள் விசாரித்த பற்றி அவர் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன், என்னைய நீங்க வந்து கூப்பிட்டதுனால நான் இங்க ஆஜராயிருக்கேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த புரிதல் வந்து தப்பானது, அதை துடைச்சு போட்டுருங்க. நானே தான் இங்க வந்திருக்கேன், இந்தியாவுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி கொலை செய்யக்கூடிய நபர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ராகுல் காந்தி இடி அதிகாரிகளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு செல்ல பார்த்திருக்கிறாரு. செல்ல பார்க்கும்போது கூட என்னுடைய தாத்தாவான நேரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்கள் சிறையில வந்து இதே போலதான் அடைச்சு வச்சிருந்தாங்க, நான் அவருடைய பேரன், நானு குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாவது சிறையில இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ஈடு ஏற்கனவே விசாரிச்சிருக்குது. அப்படி விசாரித்தும் கூட ராகுல் காந்தியை டார்ச்சர் செய்து கூட அவர்களால எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியல, ராகுல் காந்தி அடிபணிய வைக்க முடியல, அவரை அவமானப்படுத்த முடியல.
அதே சமயம் ராகுல் காந்தி சிறைக்கு நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன், சிறைக்கு அஞ்சுபவன் நான் அல்ல அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்டாகவே என்னுடைய தாத்தா நேரு சிறையில இருந்தாரு, அவருடைய பேரை நான் 10 வருஷம் இருக்க வேணாம் என்று அன்றைக்கே சொல்லியிருந்தது இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இங்க ராகுல் காந்தியை ஈடியை வச்சு பணிய வைக்கலாம் என்று இந்த பாஜக நினைப்பதே ஒரு நகைச்சுவை தான் நான் பார்த்தேன். இல்ல இது வரைக்கும் கிடைக்காத ஆதாரங்கள் இப்ப இடி கையில கிடைச்சிருக்கலாம், அதை வச்சு கூட இதை விசாரிக்க போதா இருக்கலாம்ல. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2022லயே ராகுல் காந்தியை விசாரிச்சாங்க, சோனியா காந்தியும் விசாரிச்சாங்க. அதே போல கார்கே, இப்போது காங்கிரசுடைய தலைவரா இருக்கக்கூடிய கார்கே தான் அப்போது பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஐஎல் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு தலைவராக இருந்தாரு. அவரையுமே ஏப்ரல் 2022ல தான் இதே வழக்குல விசாரிச்சிருக்கு இந்த இடி. அப்போ 2022ல ராகுல் காந்தியை கூப்பிட்டு விசாரிச்சவங்களுக்கு இந்த 2 வருஷம் என்ன பண்ணாங்க? இந்த 2 வருஷத்துல எந்த பிரச்சனையுமே எந்த லீடுமே கிடைக்கலையா? அப்ப திடீர்னு ஒரு ஃபைனல் ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, அந்த ஆதாரத்தை வச்சு இந்த வழக்கை நாங்க சீக்கிரமே முடிக்க போறோம்னு சொல்லி இடி சொல்வதற்கான அந்த காரணம் என்ன? அப்ப ராகுல் காந்தி அவர்கள் சக்கர வியூகத்தை பற்றி பார்லிமெண்ட்ல பேசின பிறகுதான் இப்படியான ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து தூசி தட்டி நம்ம ராகுல் காந்தியை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு இடி வந்திருக்கிறது. அப்ப இடிக்கு ராகுல் காந்தி சொன்னதை போலவே மோடியோ அல்லது அமித்ஷாவோ பிரஷரை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வழக்கு ஒரு சிம்பிளான வழக்கு. ஏன்னா இந்த நேஷனல் ஹெரால்டுன்றது ஒரு நியூஸ் பேப்பர். இந்த நேஷனல் ஹெரால்டை பொறுத்த வரைக்கும் ஏஜேஎல் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஜேஎல் அப்படின்ற நிறுவனத்தை 1930 ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அப்போதே சுதந்திர போராட்ட வீரர்கள் 5000 பேர் அதுல ஷேர் ஹோல்டர் அணிகிறாங்க. அந்த ஏஜேஎல் நிறுவனம் தான் தொடர்ச்சியாக நேஷனல் ஹெரால்டு பேப்பரை பிரிண்ட் பண்ணிட்டே வர்றாங்க. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா 2008 இந்த ஏஜேஎல் அமைப்பு என்ன சொல்லுது, நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால தொடர்ச்சியா பிரிண்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ரொம்ப பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கு, அதனால நாங்க ரியல் எஸ்டேட் துறைக்குள்ள நுழைய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பண்றாங்க. இப்படியான அறிவிப்பு பண்ண உடனே 2010 இந்த ஆண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏஜேஎல் அமைப்பு கைவிட்டு போனதுனால இந்த நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்றக்காண்டி யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பண்றாங்க. இந்த நிறுவனத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி, அவங்களுடைய சோனியா காந்தி, அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய சுமன் டூபே, சம்பித் பித்ரா போன்றவர்கள் டைரக்டராக நியமனம் பண்ணப்படுறாங்க. அப்ப இந்த நிறுவனத்துடைய சிஇஓ தான் இப்போது காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கார்கேவும் இருக்காரு. அப்போ 2008ல இருந்து 2010 இந்த நேஷனல் ஹெரால்டு நியூஸ் பேப்பரை ஏஜேஎல் அப்படின்ற நிறுவனத்திடமிருந்து ஒய்ஐஎல் அப்படின்ற நிறுவனம் வாங்கிட்டாங்க. அப்ப ராகுல் காந்திக்கு இந்த நிறுவனம் வந்துருச்சா? இப்போ இடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஏஜேஎல் அப்படின்ற அமைப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 100 கோடி ரூபாய்கள் இந்த ஒய்ஐஎல் அப்படின்ற நிறுவனத்தில் டைரக்டரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, சோனியா காந்திக்கு பயனடைய வேண்டும் என்பதற்காகவே மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை தான் இடி வைக்கிறாங்க. சரி, இப்படியான பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்ற ஆதாரம் உங்க கையில இருந்தா ராகுல் காந்தியை ஆரம்பத்திலே கைது பண்ணிருக்கலாம். ஏன்னா நீங்க செந்தில் பாலாஜி வழக்கா இருக்கட்டும், கெஜ்ரிவாலுடைய வழக்கா இருக்கட்டும், மணீஷ் சிசோடியா வழக்கா இருக்கட்டும், அதே போல லேண்ட் பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லக்கூடிய ஹேமந்த் சோரன் வழக்கா இருக்கட்டும், ஆரம்பத்திலே இடி கைது பண்ணாங்க. அதன் பின்பு ட்ரையலே நடத்தாம தான் இவங்க எல்லாருமே ஜாமீன்ல வெளிவந்தாங்க அப்படின்றது வேற கதை. அப்போ ஆரம்பத்திலேயே கைது பண்ணக்கூடிய அதிகாரம் இடிக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த வழக்கில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே 2022லயே ராகுல் காந்தி சிறையில் அடைச்சிருக்கலாம். ஆனா அடைக்கவே இல்லை. அப்ப 2 வருடமாக எந்த துப்பும் கிடைக்காம, ஆதாரம் கிடைக்காம இப்ப நாங்க எங்களுக்கு ஆதாரம், ஃபைனல் ஆதாரம் கிடைச்சிருக்கு, நாங்க ராகுல் காந்தியை விசாரிக்க போறோம் அப்படின்னு சொன்னா தாராளமா விசாரிங்க. 2022ல எப்படி ஏமாந்து போய் எப்படிங்க எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சுங்க, உங்களுடைய எனர்ஜி சீக்ரெட் லெவல் என்னங்கன்னு சொல்லி கேட்டீங்களோ அதே நிலைமைதான் இப்ப ஏற்படும். ஆனா அப்போ ராகுல் காந்தி சாதாரண மனிதர், இப்போ நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர். இப்போ ராகுல் காந்தி மீது நீங்க கை வச்சீங்க அப்படின்னா நாடு முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். 3 மாநில தேர்தல் நடக்க போகுது. இந்த 3 மாநில தேர்தலிலுமே உங்களுடைய அராஜகம் என்பது மக்களுக்கு அம்பலப்படும். அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்துல 10 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல மக்களவை தேர்தல்ல மண்ண கவி இருக்கிறீங்க. இந்த 10 தொகுதியும் உங்க கையை விட்டு போவதற்கான அதிக வாய்ப்பு ராகுல் காந்தியை தொட்டா அது ஏற்படும், தொடாமலே ஏற்படும், அது வேற விஷயம். ராகுல் காந்தியை தொட்டா இன்னும் கூடுதல் வெற்றி மார்ஜின் என்பது காங்கிரஸுக்கும் எஸ்பிக்கும் கிடைக்கும் அப்படின்றதுதான் யதார்த்த உண்மையா இருக்கு. அப்ப ராகுல் காந்திய ஈடியை வச்சு பணிய வைக்க வேண்டும், ஈடியை வச்சு அவரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா அது தோல்வியில தான் முடியும் அப்படின்றதான் யதார்த்த உண்மை. சார், நீங்க சொன்னதை போலவே ஈடியால கைது செய்யப்பட்டவங்க தொடர்ச்சியா ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வழக்கோட தீர்ப்பு இப்ப ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கெஜ்ரிவால் அவர்களும் ஜாமீன் கேட்டு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க?
சமீபத்துல மணீஷ் சிசோடியா அவர்தான் இந்த டெல்லி மதுபான கொள்கை அப்படின்ற கொள்கை வழக்குல வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க சிபிஐ. அவரை கைது பண்ணி 1.5 வருஷத்துக்கு அப்புறமே அவர் மீது எந்த ட்ரையலுமே நடத்தல அப்படின்றக்காண்டிதான் அவரை ஜாமீன்ல உச்சநீதிமன்றம் வெளியே விட்டுச்சு. அப்ப இதே வழக்கின் கீழே தான் கெஜ்ரிவாலை கைது பண்ணிருக்கிறது சிபிஐ. முதல்ல வந்து இடி கைது பண்ணாங்க. இடி கைது பண்ண பிறகு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதற்காக ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதன் பின்பு தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு சிறைக்கு போகிறார். மீண்டும் ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இடி கைது செய்யப்பட்ட வழக்குல கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு முன்பே சிபிஐ அவர் கைது பண்றாங்க. இதுல என்ன ஒரு வினோதமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சிபிஐ மணீஷ் சிசோடியாவெல்லாம் கைது பண்ணும் போது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. அந்த எஃப்ஐஆர்ல 2022 கெஜ்ரிவால் அவருடைய பேர் கூட இல்ல. கெஜ்ரிவாலை சாட்சியா கூட விசாரிப்பதற்கு சிபிஐ வந்து அப்ப நினைக்கவே இல்லை. அப்ப சாட்சியாகவே இல்லாதவர், எஃப்ஐஆர்ல இல்லாத நபரை, அதுவும் முதலமைச்சரா இருக்கக்கூடிய நபரை சிபிஐ எப்படி கைது பண்ணுச்சு அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வரதான் போகுது. ஏன்னா கெஜ்ரிவால் அவர்கள் அதற்காண்டிதான் சிசோடியாவுடைய ஜாமீனுக்கு கிடைத்த உடனேயே டெல்லி ஹைகோர்ட்ல அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படுது. உச்சநீதிமன்றத்திற்கு அவர் போயிருக்கிறார். உச்சநீதிமன்றத்திற்கு போனது பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் இது தலைமை நீதிபதி கிட்ட போய் இந்த மனுவை கொடுக்கும் போது உடனடியாக அதை வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் அந்த அபிஷேக் மனு சிங்வி அவர்களிடம் சொன்னதாக இன்னைக்கு மீடியால நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. அப்போ உச்சநீதிமன்றத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் விடுதலை செய்யப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் யதார்த்த உண்மையா இருக்கு. நீங்க ஆரம்பத்திலே சொன்னேன் நானு, அவர் இடி கைது பண்ண அத்தனை நபர்களுமே தொடர்ச்சியாக ஜாமீன்ல வெளிவந்துட்டு இருக்காங்க. இப்ப கெஜ்ரிவால் மட்டுமல்ல, கேசிஆர் உடைய மகளா இருக்கக்கூடிய கவிதா அவரும் இதே கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருமே ஜாமீன் வந்து கேட்டு விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாரு இப்ப உச்சநீதிமன்றத்துல. அப்ப எல்லோருமே கைது செய்யப்பட்ட எல்லோருமே விடுதலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா ஈடி போட்ட அத்தனையுமே பொய் வழக்காக இருக்கிறது. எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம பொய் வழக்காக இருக்கிறது. ஏன்னா சமீபத்துல செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஃபைனல் ஹியரிங் உச்சநீதிமன்றத்துல அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்துச்சு. தொடர்ச்சி அந்த ஜாமீன் மனு எப்ப போட்டாரு அப்படின்னா மார்ச் மாசம் போடுறாரு. மார்ச் மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட 4 மாதம் கழித்து இப்போதான் வந்து தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து ஜட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. எந்த விசாரணை முடிஞ்சிருச்சு. அப்ப 4 மாத காலமாக ஒரு ஜாமீன் வழக்கையே இடி செந்தில் பாலாஜி விஷயத்துல எவ்வளவு தூரம் இழுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா கோடைகால விடுமுறை வருது, கோடை காலத்துல விசாரிக்காதீங்க, எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக இடி கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனாலதான் இழுத்தடிச்சுட்டே வந்தாங்க. இன்னைக்கு இழுத்தடிக்க முடியாத சூழ்நிலையில தான் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு, உங்களுக்கு கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கா? ஏன்னா இந்த வழக்கை வந்து ஏற்கனவே சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்கதான் அதை விசாரிச்சு தண்டனை கொடுக்க முடியும். அதன் பின்புதான் நீங்க சட்டவிரோத பயன்பாட்டுமா நடந்ததாக சொல்லி இவரை நீங்க கைது பண்ணிருக்கணும். அப்ப நீங்க கைது பண்ணதே இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீதிபதி பயன்படுத்தியிருக்காரு. அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றத்துல இடி என்பது தொடர்ச்சியாக அம்பலப்பட்டு கொண்டே வருகிறது. ஏன்னா இடியை பொறுத்த வரைக்கும் வானவளாவிய அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சமீப காலமாக அந்த அதிகாரங்கள் மீதே உச்சநீதிமன்றங்கள் கேள்வி எழுப்புவது ஒரு நல்ல நடைமுறையா தான் பார்க்கிறேன். வெறும் உச்சநீதிமன்றம் மட்டுமே இதை கேள்வி எழுப்பலாமா அப்படின்ற ஒரு இது வருது. ஏன்னா ட்ரையல் கோர்ட்டா இருக்கட்டும், மணீஷ் சிசோடியா வழக்கிலே பாத்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட்டையும் சரி ஹைகோர்ட்டையும் சரி கண்டிச்சாங்க உச்சநீதிமன்றம். என்னங்க இவ்வளவு ஆதாரமே இல்லாம இருக்கு, ட்ரையலே ஒண்ணு விசாரணை ஆரம்பிக்காம இருக்காங்க, அப்ப நீங்களே ஜாமீன் கொடுத்திருக்கலாமா, எதற்கு இவ்வளவு தூரம் வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழமை இருக்கக்கூடிய நீதிமன்றங்களையுமே உச்சநீதிமன்றம் கடுமையா சாடிச்சு. அப்போ இடி என்பது தொடர்ச்சியாக தன்னுடைய அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர்களை விசாரணை வளையத்தை கொண்டு வந்து, அதாவது இது எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, எனக்கு பிடிக்கலையா உனைய வந்து கூப்பிட்டு வச்சு நான் கடுமையான டார்ச்சர் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ரூமை பயன்படுத்துவாங்க, மெயின் கேம்ப்னு சொல்லிட்டு ஹிட்லர் எல்லாம் பயன்படுத்துவார். அது போல இந்த இடியை வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்துது. இப்படியான டார்ச்சரை பண்ணலாம், ஒரு இடத்துல ராகுல் காந்தி போல உட்கார வைப்பது, செந்தில் பாலாஜிக்கு வந்து அவரை வந்து அடிச்சது, ஏன்னா அவரே வந்து அந்த குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாரு. அப்ப இப்படியான விஷயங்களை பண்ணி எதிர்கட்சி தலைவர்களை ஒடுக்கி விடலாம் என்று பாஜக நினைத்தால் தப்புதான். ஏன்னா ஏற்கனவே இப்படியான விஷயங்களை நீங்க பண்ணதுனாலதான் 303 சீட்ல இருந்து 240 சீட்டுக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க. அப்படியான மக்கள் உத்தரவு போட்டும் கூட உங்களுக்கு புத்தி வரல அப்படின்னா இனி வரக்கூடிய தேர்தல்ல இன்னும் கடுமையான ஒரு புத்தி பகுட்டக்கூடிய பாடத்தை மக்கள் பாஜகவுக்கு எடுப்பாங்க அப்படின்றதான் யதார்த்த பார்வையா இருக்கு. நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.